ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. வெரிகோஸ் வெயின்ஸ் என்னென்ன காரணங்களால வரும், இதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். கால்களில் பச்சை நிறத்தில் நரம்புகள் தெரிகிறது. இது நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை உருவாகுது. ஆனாலும் பெண்களை இந்த பிரச்சனை அதிகமாக பாதிக்குதுன்னே சொல்லலாம். என்னென்ன காரணங்களாலலாம் வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம்? ரொம்ப காமனான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரொம்ப நேரம் நின்னபடியே நம்ம வேலை செய்கிறோம். போலீஸாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, செக்யூரிட்டியாக இருக்காங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஆனால் சமீப நாட்களாக நாங்கள் நிறைய பேர் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரதை பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப நேரம் காலை தொங்க வச்சுட்டே உட்கார்ந்துருக்கிறது. இன்னைக்கு நிறைய கம்ப்யூட்டரில் ஜாப் பண்ணுறவங்க, உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு காலுக்கான ரத்த ஓட்டம் மேலே போகாததுனால வெரிகோஸ் வெயின்ஸ் வரதை பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் குழந்தையோட வெயிட் அதிகமாகிறதுனால நம்ம அடி வயிற்றில் காலுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம்ங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போது ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே நம்ம பாடியில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கிறதுனால அது பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே டைலேட் பண்ணிடும், விரிவடைய செஞ்சிடும். ஸோ நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் தான் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரதை பார்க்கலாம். ஸோ இது கர்ப்பப்பை பெருசாகிறதுனாலையும் அப்போ உண்டாகக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளாலையும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரதை பார்க்கலாம். மூணாவது முக்கியமான காரணம், இந்த ஒரு காரணம் தான் இப்போ நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். கோர் மசில்ஸ் வீக்னஸாக இருக்குது. டாக்டர், நான் ரொம்ப நேரம்லாம் நிற்கக்கூடிய நபருக்கு கிடையாது, நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடிலாம் வேலை செய்யலை, எனக்கு ப்ரெக்னென்சி டைம்லலாம் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரல. ஸோ ஆனாலும் எனக்கு கால்களில் நரம்புகள் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தரையில் உட்காந்து எப்படி எழுந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை ஊனி நான் ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் எழுந்திருப்பேன். அடிக்கடி எனக்கு பேக் பெயின் வரும். ஸோ அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர் மசில் வீக்னஸ் இருக்கிறது. 2-3 வாட்டி சிசேரியன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனது அப்படின்னாலே அவங்களுக்கு கோர் மசில் வீக் ஆகிடும். கோர் மசில் வீக்னஸ்னால நமக்கு காலுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம், ஸோ இந்த காலுக்கு ரத்த ஓட்டத்தை திருப்பியும் நம்மளுடைய இதயத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்ம அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் ஒரு பம்பு மாதிரி செயல்படும். ஸோ அது நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா தான் கால்களில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை புஷ் பண்ணி நம்மளுடைய இதயத்துக்கு கொண்டு வரும். ஸோ 2-3 வாட்டி டெலிவரி ஆகிடுச்சு, இல்லை ஒரு சிசேரியன் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த கோர் மசில் வீக்னஸ்ங்கிறது ஃபீமேலுக்கு ரொம்ப காமனாக ஆகிடுது. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பைக் ஓட்டக்கூடிய ஆண்களுக்கும் அந்த கோர் மசில் வீக்னஸ் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் எலுமிச்சையோட தோல் இல்லைன்னா ஆரஞ்சோட தோல் இதை நீங்கள் டீ மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் இருக்கக்கூடிய ஹெஸ்பரிடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்மளுடைய இரத்த குழாய்களுடைய சுவர்களை பலப்படுத்தக்கூடியது. ஸோ எதனால் வெரிகோஸ் வெயின்ஸ் வருது, நம்மளுடைய இரத்த குழாய்களுடைய சுவர்கள் டேமேஜ் ஆகுது. ஸோ அது பேலன்ஸ்டாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெஸ்பரிடின்ங்கிற வேதிப்பொருள் இது எலுமிச்சையோட தோலில் இருக்குது, ஆரஞ்சோட தோலில் இருக்குது. வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய நிறைய பழங்களோட தோல்களில் இந்த ஹெஸ்பரிடிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம ஜூஸ் ஆக்கி அடிக்கடி எடுத்துக்கலாம், இல்லை டீ மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இது இரத்த குழாய்களுடைய சுவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரெண்டாவது, வல்லாரை சேர்ந்த டீயோ இல்லை வல்லாரை நெய்யோ நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வல்லாரைக்கு இயல்பாகவே நம்மளுடைய இரத்த குழாய்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு நேச்சர் அதற்கு உண்டு. ஸோ இந்த வல்லாரையை அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நெய்யை உருக்கிட்டு அதில் இந்த வல்லாரை இலைகளை போட்டுட்டு, ஸோ முழுவதுமாக அந்த ஈரப்பதம் அடங்கும். அதாவது அந்த சடசடப்பு அடங்கின பிறகு தான் அந்த ஈரப்பதம் எல்லாமே குறையும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம அந்த நெய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நெய் எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மூணாவதாக, மருதம்பட்டை கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மருதம்பட்டை அப்படிங்கிறது இரத்த குழாய்களை பலப்படுத்தக்கூடியது. ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க மருதம்பட்டை கஷாயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரத்த குழாய்கள் பலப்படுறதுனால நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்ம சில உடற்பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ யாருக்கெல்லாம் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கோ அவங்க விபரீத கரணி அப்படிங்கிற ஒரு ஆசன பயிற்சி, இது ரொம்ப எளிமையான ஒரு ஆசன பயிற்சி தான். நீங்கள் தரையில் படுத்துட்டு உங்களுடைய கால்களை
சுவரில் வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சுவருக்கு பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்கள் கால்களை வந்து உயர்த்தி வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுடைய கோர் மசிலும் ஸ்ட்ரென்தன் ஆகும். காலில் இருந்து ரத்த ஓட்டம் திருப்பியும் நம்மளுடைய இதயத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆசன பயிற்சியை வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி காஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ண வேண்டியது அவசியம். காலையில் எழுந்த உடனே ஸோ ஒரு ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு ஒரு 50 முறை உங்களுடைய குதிங்கால்களை மட்டும் உயர்த்தணும். இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த காரணத்தினால தான் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வருது. கோர் மசிலை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது? பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து பண்ணலாம். சேது பந்த ஆசன பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம். சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணலாம். சலபாசனம், புஜங்காசனம், இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளெல்லாம் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ரொம்ப எளிமையானது தான். ஸோ அதை வந்து நம்ம கால்களுக்கு இடையில வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது, இல்லை அப்படின்னா ஒரு பில்லோவை நம்மளுடைய முழங்கால்களுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு நல்லா அதை வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு பயிற்சி, அதை மாதிரி அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கோர் நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். கோர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது காலில் இருந்து இந்த ரத்த ஓட்டம் மீண்டும் நம்மளுடைய இதயத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த பயிற்சிகளையும் சேர்த்தே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இந்த வெரிகோஸ் வெயினை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் வந்து மாறுபடும். ஏன்னா ஒரு 4th ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அங்கே வந்து ஆறாத ரணங்கள்லாம் வந்துடும், புண்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகளில் புண்கள்லாம் இல்லை, ஆனாலும் வந்து நல்லா அந்த நரம்புகள் எல்லாமே பச்சை நிறத்தில் புடைச்சிட்டு வெளியில் தெரியுது அப்படின்னா எள்ளை அரைச்சி 10 போடலாம். எள்ளு வந்து உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ஸோட அளவை வந்து குறைக்கும். அதே மாதிரி தக்காளியோட காய் இல்லைன்னா தக்காளியை வந்து நல்லா அரைச்சு அதை நம்ம பற்று போடும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த லைகோபின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இதை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம பண்ணலாம். பட் எக்ஸ்டர்னலாக பண்ணுறது மட்டும் பத்தாது, இன்டர்னலாக நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த வெரிகோஸ் வெயின் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து நல்ல மாற்றம் இருக்கும். ஆனால் இதை நம்ம ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து இதை வராமல் தடுக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னாலே கோர் மசில் வீக்னஸ் வந்துடுது. அப்போது இந்த டெலிவரி டைம்லேயே வந்து நீங்கள் அது முடிஞ்ச உடனே சில எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வராமல் வந்து தடுத்துக்கலாம். அடிக்கடி பேக் பெயின் வந்து வருது, ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடி தான் உங்களுக்கு வேலை அப்படின்னா ரெகுலராக காஃப் மசிலுக்கும் கோர் ஸ்ட்ரென்தனிங்குமான எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ் வராமல் வந்து தடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நம்மளுடைய கால்களில் சிலந்தி வலை மாதிரி அங்கங்கே வந்து இருக்கும். ஸோ பச்சை நிறத்தில் நரம்புகள் இருக்கும். இது இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, கோர் மசில் வந்து இம்பேலன்ஸ் இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இவங்களும் நான் சொன்ன இந்த பயிற்சி முறைகளையும் உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணும்போது வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி கால்களில் வரக்கூடிய ஒரு வெரிகோஸ் வெயின் இது நிறைய பேருக்கு என்ன காரணங்களால் வந்து வருது, இதை எப்படி சரி பண்ணலாம், இதற்கான உணவு முறைகள்லாம் வந்து என்னென்ன பயிற்சிகளெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், வராமல் தடுக்கிறதுக்கு எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து அனுப்பிச்சி கொடுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.